உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன். இங்க இருந்துட்டு எனக்கு வீட்ல இருந்து சோறு கொண்டு வந்து போன் பண்ண வேண்டியது. போங்க பாட்டி வீட்டுக்கு. சரோஜா, நான் வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே தப்பாயிடுமா? என்னது தப்பாயிரும்? நீங்க அப்படியே பெரிய டாக்டர். எல்லா மருந்து மாத்திரையும் நீங்க தான் எழுதி கொடுத்து பக்கத்துலயே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லனா இவ குணமாயிட மாட்டா. போங்க பாட்டி. சரோஜா, அது இல்லம்மா, எல்லாம் ஒரு காரணமா தான் நான் இங்க இருக்கேம்மா. நேற்று அந்த குடுமிக்கு எதுல அடிபட்டு இருந்து சொல்லு பாப்பா. நேத்து வாயில அடிபட்டு இருந்து. இன்னைக்கு அவளுக்கு எதுல அடிபட்டு இருக்கு? கையில அடிபட்டு இருக்கு. சரோஜாம்மா, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இந்த குடுமிக்கு நேரம் சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. இல்லம்மா சரோஜா, அந்த குடுமி வேணும்னே கைய கால உடைச்சுக்கிட்டு இங்கே இருக்கலான்னு பாக்கான்னு எனக்கு தோணுது. அப்ப நானே நீ சாப்பாடு கொண்டு வருவா, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நீயே பார்த்துப்பா. வீட்டுக்கு போனா அந்த ஒழுவுற கூடாரத்துல கிடக்கணும். அதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா போட்டுட்டு கிடக்கா. சாப்பாடு கொண்டு வரச்சே ஐடியா கொடுத்தது நீங்க தானே பாட்டி? இல்லம்மா சரோஜா, வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அந்த ஷில்பா தான் உனக்கு போன் போட்டு சொல்லிட்டா. இப்ப எனக்கு வீட்டு சாப்பாடு கூட வேண்டாமா, நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துக்கிறேன். எதுக்கு பாட்டி நீங்க அவளை பக்கத்துல இருந்து பார்க்கணும்? நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சாப்பாடுலாம் கொண்டு தர முடியாதுன்னு சொல்லிடுறேன். வேற கை காலெல்லாம் எப்படி உடைக்கான்னு நானும் பார்க்கேன். நான் இப்பவே அவட்ட சொல்லிடுவேன், வாய்க்கு மட்டும் தான் செலவு பண்ண போறேன். நீ அதுக்கு பிறகு அவ கையை உடைக்க மாட்டா, காலையும் உடைக்க மாட்டா. சரோஜா, அந்த ஷில்பா என்ன சொன்னா பாத்தியா? வாயில அடிபட்டதுனால தான் கை உடைஞ்சு போச்சா. அது நீங்க சொன்னதாக தான் சொன்னா. ஐயோ, நான் சொல்லலம்மா, அவதான் அப்படி சொல்றா. நான் மட்டும் பக்கத்துல இல்லைன்னா காலையே சேர்த்து உடைச்சிருப்பாமா. வேணும்னே தான் உடைக்காளுவேன். அப்புறம் என்னைய காரணம் சொல்லி அழுவமா, நீ நம்பாத. அதுக்கு தான் நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்கே நீங்க வர மாட்டேங்கிறிய. இல்லம்மா சரோஜா, இப்படியே விட்டா இது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அந்த ஷில்பாவே அவளை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கிட்ட ரூபாய வாங்கி செட்டில் ஆயிருவாமா. அதனால அந்த ஷில்பாவை கூட நம்பாதம்மா, நீ என்னைய மட்டும் நம்பு. நான் இங்கேயே இருந்து அவளை பொறுப்பா பார்த்துக்கிடுவேன். நான் இருந்தாதான் அவளுக்கு எல்லாமே சீக்கிரமா சரியாகும். எனக்கு என்னமோ நீங்க சொல்லிடு எனக்கு சரியா தெரியல. சரோஜாக்கா, சாப்பாடை நீங்களே கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? தாங்கக்கா, வயிறுலாம் பசி எடுக்குது. சில்பா, உன் மகள் கை எப்படி உடைஞ்சிச்சு? நீ தான் உடைச்சியல, மோ உடைச்சலா? ஏக்கா, என்னக்கா இப்படி பேசுறிய? அவளுக்கு வாய் பேச முடியலல்ல, அதனால எலும்பி நடக்கும்போது கீழே விழுந்து கையை ஊடி கையை உடைச்சுக்கிட்டாக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அவன் வாய் பேச முடியாம இருக்கிறதுதான். இது எல்லாத்தையும் பாட்டி தான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு சொன்னாவே. என்ன பாட்டி? சரோஜா, நான் சொன்னேலம்மா, அவளுவளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் மேல வீணா பழி போடுவாளுவன்னு. அதுதாம்மா இது. உங்க மேல பழி வருதுன்னா எதுக்கு இங்க இருக்கணும்? கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சரோஜாக்கா, பாட்டியை போக சொல்லிட்டு நீங்க இங்கேயே இருங்க. ஆமா, இங்கே இருக்காவே. நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறே, அவ பாத்துக்கிடுவா. என்னது நர்ஸா? வேற என்ன பர்ஸா? இல்ல சரோஜாக்கா, அவளுக்கு உங்க வீட்ல வச்சுதானே இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்ல யாராவது ஒருத்தர் இருந்ததா அவளை பாத்துக்கிடணும். அதாம்மா சரோஜா, நான் பாத்துக்கிடி. நீ எதுவும் நினைக்காதம்மா, வீட்டுக்கு போ. ஒன்னும் சரியில்லைங்க, நடக்கிறது பார்த்தா எனக்கு எல்லாம் தப்பு தப்பா தெரியுது. இங்க பாச்சில்பா, வாய் உடைஞ்சதுக்கு மட்டும் தான் நான் ரூபா தருவேன். வேற கை உடைஞ்சது கால் உடைஞ்சது எதுக்கு என்கிட்ட ரூபா கேட்க கூடாது. அதுவும் அந்த ஆஸ்பத்திரியில எத்தனை நாள் இருக்காரோ அது வரைக்கும் தான். அதுக்கு பிறகு என்கிட்ட ரூபா கேட்க கூடாது, தர மாட்டேன். சரோஜாக்கா, அவளுக்கு வாய் உடைஞ்சதுனால தான்க்கா கை உடைஞ்சிருக்கு. இத பாட்டியே சொன்னாவே. நான் சொல்லியதுல நம்பிக்கை இல்லைனாலும் பாட்டியை கேளுங்க. என்ன பாட்டி, என்ன சொல்லிச்சே? சரோஜா, நான் தான் சொன்னேன்லம்மா, அவையே தப்பு செஞ்சுட்டு என்னைய மாட்டி விட்டுருவாவேன்னு. அதுக்கு தான் பிறகு எதுக்கு இங்க இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சில்பா, பாட்டிக்கு அதெல்லாம் தெரியாதா? எம்மா, நீங்க தான பக்கத்துல இருந்தீங்க, சொல்லுங்க. அப்படியா? எப்போ? அதாம்மா, சரோஜாக்கா கிட்ட போன் போட்டு வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொன்னீல்ல. அப்போ நான் வெளியே வந்தேன்ல, அந்த நேரத்துல தானே என் பிள்ளைக்கு கை உடைஞ்சு போச்சு. நீங்க தானே சொன்னீங்க அவ வாய் பேச முடியாததுனால கீழே விழுந்து கையை உடைச்சானு. பாட்டி, என்ன இதெல்லாம்? சரோஜா, நான் அவ சொல்ற மாதிரி அந்த ரூம்ல தாம்மா இருந்தேன். ஆனா சாதாரணமா இல்ல. சாதாரணமா இல்லனா என்ன பசல்ல இருந்தியே? நான் சிறிது நேரம் தியான நிலையில் அமர்ந்திருந்தேன். அப்பதான் அந்த குடுமி கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. சோ கடவுளே, யா சொல்ற நம்புறதுனே தெரியல. ஆமா சில்பா, நீங்க தான் போன் பண்ண வெளிய அனுப்புனீங்களோ?
அது வந்து ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட முடியல, வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா, அப்ப நான் ஷில்பா ஃபோன் பண்றதுக்கு வெளியே வந்தா. நான் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் போது அந்த குடுமி எழுந்து கையை உடைச்சுக்கிட்டா. ஒரு போன் பண்ண வெளியே வரதுக்குள்ள எப்படி இங்க தியானம் வந்துடும் உங்களுக்கு? அவளுக்கு எப்படி கை உடையும்? இதெல்லாம் கேட்கும்போது ஒன்றும் சரியில்லையா? தப்பு தப்பாலாம் இருக்குது. சரோஜா, இதெல்லாம் தியான நிலையில் இருக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் என்ன மாதிரி உனக்கு வயசாகும் போது பேரும் பேட்டில எடுத்த பிறகு உனக்கு புரியும். ஒன்னும் சரியில்லை, நீ மட்டும் புரியுது. நீங்க என்ன தியானத்துல இருந்தீங்க எனக்கு இது வரைக்கும் புரியல. சில்பாங்க பாரு, இது வரைக்கும் நடந்த கதையெல்லாம் விட்டுரு. உன் மவளுக்கு என் வீட்டுல வச்சு அடிபட்டதுனால வாய்க்கு மட்டும் நாங்க செலவு பண்ணுவோம். போன போது நீ இந்த கைக்கு மட்டும் பாப்பேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட்டு நீ செலவு பண்ணுன்னு சொன்ன ஒத்த பைசா கூட தர மாட்டே, பாத்துக்க. பாட்டி, நாங்க சாப்பாடு பிடிங்க. இங்கே கிடக்கன்னு ஆசைப்படியெல்லாம் இருங்க. ஆனா இதுக்கு மேல சாப்பாடுலாம் கொண்டு தர முடியாது. சரோஜாக்கா, அப்படின்னா சாப்பாட்டுக்கு ரூபாயாவது தாங்கக்கா. பட்னியா கிடக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க, நாளைக்கு காலைல ரூபாய் எடுத்துட்டு வந்து தாரேன். நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். பாட்டி, பத்திரமா பாத்துக்கிடுங்க, போறேன் வீட்டுக்கு. சரிம்மா. செண்டு வா மகளே, செண்டு வா, வெண்டு வா மகளே, வெண்டு வா. பாட்டி, பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க, சாப்பிடுவோம். ரொம்ப வாசமா இருக்கே. குடல் குழம்பா இல்ல ஆட்டுக்கறி குழம்பா? பெரிச்சாலி குழம்பு. தட்டை எடுத்துட்டு வா, சாப்பிடுவோம். வீங்கர்க்கா, எந்த பக்கம்க்கா? நேரா போங்க. சரோஜா, எனக்கா நீங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வரியா? ஓனர், உங்களால தான் ஓனர். என்னாலயா? நான் என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கேன்? உங்களால தான் எங்களால தானே பேசு. ரோசப்புக்கு எதுக்கு காந்திய? சரோஜா தான் குழந்தை சொன்னால உன்னையால தான். நீ எதுக்கு இப்படி பண்ண சரோஜா? ஏக்கா, என்னக்காச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி எல்லாரும் ஒண்ணு போல பேசிட்டு இருக்கியே? ஏல வானரு, இருந்தாலும் உனக்கு இது ஆகாது. அவளே கஷ்டப்பட்டவா. எவ கஷ்டப்பட்டவ? வாடரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என்ன காரணம்? ஓனர், நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது ஓனர். என்னதான் இருந்தாலும் அவியல இந்த ஊர்காரவிய. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்னது பொறுமையா இருந்திருக்கலாம்? சரோஜா, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது சரோஜா. கோவம் வருதா? ஆமா சரோஜா, கோவத்துல என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு ஒன்னும் தெரியல. உங்களுக்கு தான் எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன், ஏது பேசுறேன்னு ஒன்னும் புரியல. எல்லாரும் பேசுற பேச்சுக்கு எனக்கு கோவம் தான் வருது. அதான் சரோஜா, கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லதில்ல. சோ கடவுளே, எனக்கு நல்லதில்ல. ஓனர், அவர் ரொம்ப பாவம் ஓனர். எவ பாவம்? எதுக்கு இப்படி ஒண்ணு போல எல்லாத்துக்கும் பேத்தி இருக்குது? இந்த கோவம் தான், இதால தான் எல்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்துருக்கு மீன்காரி? இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல, என்ன நடந்துரும்னு எனக்கு தோணுது. ஏல வானரு, எதுக்கு மீன்காரிட்ட கோவப்படியாவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்படி கோவப்பட்டு தான் அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கா. என்னது, பிள்ளைய படுக்க வச்சிருக்கானா? ஆமா ஓனர், பாவம் ஜோமி. அவளை பிடிச்சு வீட்டுக்குள்ள போட்டு அடி அடிச்சு இப்படி ஆஸ்பத்திரியில கொண்டு படுக்க வச்சிருக்கீல ஓனர். நான் அவளை பிடிச்சு வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சே நீ பார்த்த? பாக்கல ஓனர், எல்லாத்தையும் பார்த்த சாட்சிகள் இருக்குல்ல. யார் அந்த சாட்சி? கள்ள சாட்சி? யாரு யாரு? நம்ம மீன்காரக்க தான் ஓனர். ஓஹோ, எல்லாத்துக்கும் இந்த மீன்காரி தான் காரணமா? என்ன மீன்காரி, ஊரே கிளப்பி கூட்டிட்டு வந்தியா? வாடரு, நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையை வாங்கிருக்கு உரக்க சொல்லிட்டேன் வாடரு. உரக்க சொல்லுவா, உரக்க. உன்னையெல்லாம் உலக்க எடுத்து மண்டையை உடைக்கணும். அப்பதான் உரக்க சொல்லியது உரக்காம சொல்லியெல்லாம் சரியா வரும். சரோஜா, மீன்காரக்காவே அடிச்சிடா சரோஜா, பாவாவிய. ஏல வானரு, அந்த சிலுப்பாவும் அவளும் வீடு இல்லாம தெருவு தினமா கிடக்காளுவ. அவ வேலை உனக்கு அப்படி என்ன வன்மம், எதுக்கு பிடிச்சி அப்படி அடிச்சா? பாட்டி, நான் அவளை அடிக்கல பாட்டி. ஓனர், தக்க ஆதாரம் இருக்கு ஓனர். நீங்க தப்பு செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது. ஆதாரம் இருக்கு, ஆதாரம். ஆதாரம் வச்சிருக்கீங்கள, சேதாரமாக்கி விடுவேன். சரோஜா, இந்த வார்த்தை தான் தப்பா இருக்கு சரோஜா. மத்த வீட்டெல்லாம் நீ கரெக்டா தான் இருப்ப, அந்த சாமி பிள்ளைட்ட மட்டும் ஏன் அப்படி கோவப்படியா? ரோசப்புக்கு நான் எங்க கோவப்பட்டேன்? நான் கோவமே படையல. வாடரு, சும்மா சொல்லாதீங்க. கோவத்துல வேற அந்த பிள்ளைய பிடிச்சு அடிச்சிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். பேதி இருப்பா மீன்காரி, நேத்து இங்க இருந்துமே உனக்கு இவ்வளவு கெட்டன்னு வச்சிருந்திருக்கா. இது எல்லாத்தையும் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கேன்னு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? என்னடா வானரு, மீன்காரி எதுக்கு பிடிச்சி மிரட்டியா? அப்படி என்னதான் நடந்துச்சு?
பாட்டி அந்த குடுமி என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட ஏதோ சொல்லக்கு வந்தா. நானும் நீ சொல்ற மாதிரி தெரியல ஒழுங்கா வெளியே போன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு தான் இருந்தேன். அவதான் வெளியே போகாம சொல்லுவேன் நின்னுக்கிட்டே இருந்தா. என் பிள்ளைகள் ரெண்டு பந்து விளையாடிட்டு இருந்து அது வந்து வாயில பட்டுட்டு அவ்வளவுதான் நடந்துச்சு. இதுதான் நடந்த விஷயம். நானே என் தம்பியை மயங்கி கிடந்தவளை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கான். இந்த மீன்காரி பேதி இருப்பா என்னன்னா என்னை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா. என்ன சொல்லி சரோஜா இவ்வளவுதான் நடந்துச்சா? வேற என்ன எதிர்பார்க்கறியா? இல்ல சரோஜா அவளை நீந்த அடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லக்கா பொய். மீன்காரக்கா சரோஜா செய்யலையாம்ல, நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க? நான் கூட ஒரு நிமிஷம் சரோஜா தப்பா நினைச்சிட்டேன். மீன்காரக்கா எதுக்குக்கா அப்படி சொன்னீங்க? அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு தெரியுமாங்க? அவியதான் சொன்னாவே நம்ம நம்ப வேண்டியிருக்கு. ஒருவேளை இவியலே அடிச்சிட்டு அந்த பையன் அடிச்சதா கூட சொல்லலாம்ல. எதுவா இருந்தாலும் சாமி வாயை திறந்து சொன்னாதான் நம்மளுக்கே தெரியும். எனக்கு வானர் தான் அடிச்சிருப்பாவான்னு என்னமே சந்தேகமா தான் இருக்கு. நான் அடிச்சிருந்தா அவ வாயை உடைச்சிருக்க மாட்டேன், அந்த குடுமையை தான் உடைச்சிருப்பேன். பேதி எடுப்பா மீன்காரி வாயை உடைக்காம விட்டு வச்சிருக்கேன். நீ பேசதான் செய்வா. சரோஜாவே ஏதோ தெரியாம தான் பேசியாவன்னு நினைக்கிறேன். வீடு சரோஜா. ஆமா இந்த மீன்காரி சொன்னாலும் கேட்டுட்டு என்னை வந்து சந்தேகப்பட்டு கேள்வியா கேளுங்க. நான் ஒண்ணு அவளை சொன்ன மாட்டோம், எல்லாரும் என்னையும் விளவுங்க. கழிவாங்க, நான் வீட்டுக்கு போட்டோம். ஓனர் மனமா இருக்க சாரி ஓனர். உன் சாரி பூரியல நீயே வச்சு தின்னு. நான் வீட்டுக்கு வர கழிவா. மீன்காரக்கா எதுக்கு இப்படி தெரியாம சொல்லியே? சரோஜா அடிக்கலையாம்ல, மோகன் தானே அடிச்சுட்டானா? அதுவும் பால் அடிக்கும் போது மேல விழுந்துட்டான். நம்ம எல்லாரும் சரோஜா சந்தேகப்பட்டு கேட்டது தப்பு இல்ல. ராசாப்பு அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு தெரியுமாங்க? அவி ஏதோ கதை முடியாம நம்ம அப்படியே கேட்க வேண்டியிருக்கு. சின்ன பையன் அடிச்ச பாலுக்குலாம் வாயில பிளாஸ்டிக் போடுவாங்களாங்க. அது வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. வாடரே மறைக்க பார்க்காத. எல்லா உண்மையும் சாமி விலைக்கு சரியான வரவு தெரியும். நீ என்ன பாத்துக்கிட்டே இரு. மீன்காரக்கா அப்படிலாம் சொல்லாதுங்க. சரோஜா உண்மைதான் சொல்லிட்டு போறேன். சாமிக்கு சரியான பிறகு எல்லாம் தெரியதானே போகுது. நீங்க அதுக்குள்ள இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாதுங்க. வாங்க போய் அவளை பார்த்துட்டு போவோம். சரி நேரம் நடங்க. ஷில்பா உன் மகளுக்கு இப்ப எப்படி இருக்கு? வாயில அடிபட்டுட்டாம மீன்காரக்கா சொன்னாவ அப்படியா? ஆமாக்கா வாயில அடிபட்டுட்டு பாவம் என் பிள்ளை இப்ப கையையும் உடைச்சுக்கிட்டாக்கா. என்ன சொல்லியா ஷில்பா? கையை உடைச்சுக்கிட்டாளா? ஆமாக்கா என் பிள்ளைக்கு வாயில அடிபட்டிருந்தா இப்ப கையும் உடைஞ்சு போச்சு. சில்பா நேத்து வாயில மட்டும் தானே அடி, இன்னைக்கு எப்படி கை உடைஞ்சு? அது யார் உடைச்சது? மீன்காரக்கா வாயில அடிபட்டிருந்தல்ல, அதனால கையும் உடைஞ்சிட்டுக்கா. ஷில்பாக்கா வாயில் அடிபட்டிருந்தா இப்படி கை உடையும்? இது என்ன புதுசா இருக்கு? அது சரோஜாக்கா பாட்டி தான் அப்படி சொன்னாவே. வாய் பேச முடியலங்கிறதுக்காக எங்களை கூப்பிட முடியலன்னு இருந்து நடந்திருக்கா. தடுமாறி கீழே விழுந்ததுல கையை கொண்டு போய் ஊனிருக்கா, கையில அடிபட்டுட்டுக்கா. அப்படியே இப்படி இல்லாம கீழே விழுந்து கையை உடைப்பா? வாயில அடிபட்டுட்டுங்கிறதுக்காக கையை உடைக்கணும்னு என்ன இருக்கு? எல்லாம் எங்க நேரம் தான்க்கா. நல்லா பேசி வாங்கிட்டு இருந்த பிள்ளைக்கு இப்படி திடீர்னு அடிபடவுன்னு யாரு கண்டா? இப்போ ஆஸ்பத்திரி செலவு கூட ரூபாய் இல்லாம உட்கார்ந்துருக்கேன். மீன்காரக்கா சரோஜாக்கா வாயில அடிபட்டதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களாம். இப்ப கையில அடிபட்டிருக்குல்ல அதுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாவக்கா. அதுக்கு ரூபாய்க்கு நான் எங்க போறது? உங்களை மாரி ஆளாளுக்கு வந்து சும்மா பார்த்துட்டு தான் போறாவ. என் பிள்ளை கையில ஒத்த ரூபா கூட யாருமே கொடுக்க மாட்டேங்கவக்கா. ஆளாளுக்கு ஒரு 10,000 தந்தா கூட என் பிள்ளை கையை நான் சரி பண்ணிடுவேன். எல்லாம் சும்மா பாக்குறதுக்கு எதுக்கு வரணும்? சரி ஷில்பாக்கா மகளை பார்க்கவே வந்திருக்க கூடாது. எப்படி பேசியாவே? பார்க்க வரவில 10,000 ரூபாய் கையிலே எடுத்துட்டு வர முடியும்? ரோசை பக்கம் கூட்டாவலேன்னு நானும் வந்துட்டேன். வராமலே வீட்டுல இருந்துருக்கலாமோ? ஷில்பா வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரோஜாட்ட சொல்லி அவ பாப்பா. ஆறுதல் மட்டும்தாங்க எல்லாரும் சொல்லியாவே. எனக்கு இருக்க வருத்தமும் கஷ்டமும் எனக்கு மட்டும்தானே தெரியும்.